கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 18 அதிகாரம் 28 வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில் இருள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கலாம். பாதை தெரியாமல் நீங்கள் திகைத்து போய் நிற்கலாம். பாதை தெரியாமல் நீங்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். நான் அடுத்து எப்படி முன்னேறி செல்வேன், நான் அடுத்து எப்படி என் வாழ்க்கையை நகர்த்தி செல்வேன், எனக்கு பாதையே தெரியல, நான் செல்ல வேண்டிய பாதை எனக்கு தெரியவில்லை, என் வாழ்க்கையை சுற்றிலும் இருள் இருக்கிறது, என் வாழ்க்கையை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது, நான் எப்படியாய் முன்னேறுவேன், நான் என் பாதையை கடந்து செல்வேன், என்னை நடத்த யார் உண்டு என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இந்த நாளில் நிற்கலாம். முன்பாய் இருள் இருப்பதனால, உங்கள் கண்களுக்கு முன்பதாய் இருள் சூழ்ந்திருப்பதனால ஒரு காரியமும் நீங்கள் அறியாமல் நின்று கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். இந்த இருள் என்னை ஆட்கொண்டிருக்கிறதே, என் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கிறதே, நான் எப்படி கடந்து போவேன், பாதையே எனக்கு தெரியலையே என்று கலங்கி போய் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார், உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தரை நித்திய வெளிச்சமாக இருக்கிறவர், அவரே நீதியின் சூரியனாக இருக்கிறவர். உங்கள் இருளான சூழ்நிலையின் மத்தியிலே, பாதை தெரியாமல் நிற்கிற இடத்திலே கர்த்தர் உங்களோடு கூட வந்து கர்த்தர் உங்களுக்கு பாதையை காட்டுவார், தமது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார், உங்கள் இருதயத்தில் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். பயந்து போய் கலங்கி போய் நின்று கொண்டிருக்கலாம். இருள் உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டிருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம். நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நிற்கலாம். என் வாழ்க்கை எப்படியா இருக்கும், என் குடும்பம் எப்படியா இருக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். இந்த வேதம் கால்களுக்கு தீபமாக இருக்கும், இந்த வேதம் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது, வார்த்தையை பற்றி கொள்ளும்போது, வசனங்களை தியானிக்கும் போது, வசனத்தை பற்றி கொள்ளும்போது, இந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நாளில் இந்த வார்த்தையை பற்றி கொள்ளும்போது கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், விசுவாசத்தோடு பேசுங்கள். என் வாழ்க்கையில் இருள் இருக்கலாம், ஆனால் அந்த இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் எனக்குள்ளாய் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார், என் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு பேசும்போது, வார்த்தை கொண்டு பேசும்போது கர்த்தர் செயல்பட வல்லவராக இருக்கிறார். கலங்காதிருங்கள், திகைத்து போகாதிருங்கள். கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்கள் பாதைகளிலே உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இருள் சூழ்ந்திருக்கிற நிலைமையில், பாதை தெரியாமல் இருக்கிற நிலைமையில் நீர் எனக்கு பாதையை காட்டுவீராக, ஆண்டவரின் விளக்கை ஏற்றுவீராக. இருள் சூழ்ந்திருக்கிற மத்தியில் உமது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. நீரே நித்திய வெளிச்சமாக என் வாழ்க்கையில் வருவீராக. உம்மை நம்புகிறேன், உம்மை சார்ந்திருக்கிறேன். நீர் என் இருளை நீக்குவீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். அப்பா, நீர் யாவையும் செய்து முடிக்க வல்லவர், உம்மையே நம்பியிருக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். கலங்காதிருங்கள். இந்த நாளில் மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.